இப்போ இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா நான் என்னமே பண்ணல. இந்த வெட்டின பீஸ்ல சென்டர்ல நான் சொன்னாலே அந்த கலர் பீஸ்ல ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ஒன்று ஜாயிண்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து பேக் ஹுக்ஸ் சரிங்களா. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஜாயிண்ட் கொடுத்துட்டேன். இந்த கரைக்கிட்ட மேல் துணி இருக்கு பாத்தீங்களா, அந்த துணி எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு நேட்ச் வெட்டிக்கிட்டேன். ஸோ மேல் தையல் எல்லாம் நான் எதுவும் போடல. தையலே பாத்தீங்கன்னா 2 தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க உள்ள வந்து விரிச்சு இந்த மாதிரி வந்து கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 பக்கம் துணி வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாயிண்ட் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி துணி வந்து 2 பக்கமே விரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரொம்ப தப்பமா மிஸ்டேக் வர மாதிரி எல்லாம் வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நெக்கை இப்படி வச்சு கரெக்டா அடிச்சு திருப்ப போறோம். நம்ம நெக்கை சரியா, நெக்கை வந்து அடிச்சு திருப்ப போறோம். ஸோ இதுதான் அடுத்த ப்ரொசீஜர். நெக் அடிச்சு திருப்ப முன்னாடி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன் நான் இன்னுமே பண்ணல. நெக் அடிச்சு திருப்பினேன். ஸோ இங்க ஜாயின் போட்டேன். இப்போ இது ஒன்று சேரும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது இப்படி ஒரு டிசைன் அழகா வந்திருக்கு. இங்க வந்து பேக் ஹூக்ஸ் வருது, ஒன்றும் ஹூக்ஸ் வைக்கல. ஸோ ஹூக்ஸ் வச்சா இந்த டிசைன் ரெடி. கீழே துணி கொடுத்து மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் தைச்சு பாருங்க. இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கும் கத்துக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.